பட்டமாக்கா, சொல்லு பார்வதி. பவானி கல்யாணத்தை எப்படியெல்லாம் நடத்தணும்னு உங்களுக்கு ஒரு கனவு இருக்கும்ல? முன்னாடி இருந்துச்சு, அதுக்குள்ள ஏதோ நடந்து போச்சுல. அவ தலையில என்ன எழுதியிருக்கோ? எல்லாம் நல்ல மாதிரி தான் எழுதியிருக்கோம். கவலைப்படாதீங்கக்கா, பவானி ரொம்ப நல்லா இருப்பா. இதோ போன் அடிக்குது, நல்ல சகுனம். ஹலோ. ஐயோ, என்னாச்சு? எந்த ஹாஸ்பிட்டலுங்க? ஹாஸ்பிட்டலா? இப்ப எப்படி இருக்காங்க? சரிங்க, நான் உடனே வரேன். என்னாச்சு பட்டமாக்கா? பவானியும் மகேஷும் போன பைக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு பார்வதி. ஐயோ, ஆஸ்பத்திரில இருந்து போன் பண்ணாங்க. அழாதீங்க பட்டமாக்கா, யாருக்கு ஒண்ணும் ஆயிருக்காது. நான் முதல்ல ஹாஸ்பிட்டல் கிளம்புறேன் பார்வதி. சரி வாங்க வாங்க, நானும் வரேன். வாங்க வாங்க. மகேஷ்னு ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆகி. மகேஷா? ஆமா, அவரை அட்மிட் பண்ணிருக்காங்க. எங்க? 108வது வார்டுக்கு போயிருங்க. வாங்கக்கா. வாங்கக்கா. பவானி அக்கா, என்ன சொல்லு? மகேஷுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுக்கா. ஆமா, மகேஷ் இப்ப எப்படி இருக்காரு? அடிபட்ட மயக்கத்துல தாங்க இருக்காரு. கொஞ்ச நேரத்துல மயக்கம் தெளிஞ்சிடும் டாக்டர் சொல்லியிருக்காங்கக்கா. அடி பலமா பட்டிருக்கா? இல்லக்கா, அடி எதுவும் பலமா படலன்னு தான் நினைக்கிறேன். ஏற்கனவே பிரச்சனை போயிட்டு இருக்கு, நீ அடங்கி ஒடுங்கி வீட்ல இருக்க மாட்டியா? எதுக்குடி நீ பைக்ல ஊர் சுத்திட்டு இருக்க? பட்டமாக்கா, அமைதியா இருங்க. வாங்க மகேஷை பார்க்கலாம், வாங்க. அக்கா, வாங்க. பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்ல பட்டமாக்கா, சரியாயிடும். பவானி, எப்படி ஆக்சிடென்ட் நடந்துச்சு? அக்கா, மகேஷ் மேல எந்த தப்பும் இல்லக்கா. அவன் கரெக்டா தான் வண்டி ஓட்டிட்டு வந்தான். அந்த திமிரு பிடிச்ச பொண்ணு அவ தான் ராங் சைடுல கார் ஓட்டிட்டு வந்து ஆக்சிடென்ட் பண்ணிட்டா. ராங் சைடுல வந்து ஆக்சிடென்ட் பண்ணது மட்டும் இல்லாம என்கிட்ட ரொம்ப திமிரா வேற பேசிட்டா. அவளை சும்மாவா விட்ட நீ? கார் நம்பர் நோட் பண்ணலையா? கார் நம்பர் நோட் பண்ணலக்கா. ஆனா அந்த பொண்ணுக்கும் லேசா அடிபட்டு இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் பண்ணிருக்காங்க. அப்படியா? அது யாருன்னு பார்க்கலாம் வா. ம், சரிக்கா. ம். அவதான்க்கா. சரி, நான் போய் பேசிட்டு வரேன். ஹலோ, நீயா? கார்ல ஆக்சிடென்ட் பண்ணது இவதானா? ஆமாக்கா, அவங்க தான்.
ஏன் உனக்கு நேர்வழியில போகவே பிடிக்காதா நந்தினி? ஏன் எல்லா விஷயத்திலயும் ராங்காவே இருக்க நீ? ராங் சைடுல வந்து ஆக்சிடென்ட் பண்ணதும் இல்லாம திமிரா வேற பேசுறியா நீ? ஆமா, துபாய்க்கு தப்பிச்சு ஓடி போனேன்னு எப்ப திரும்ப வந்த? சரி, திரும்பி வந்தவ திருந்தி வந்திருந்தா கூட கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். வேண்டாம், நீ தேவையில்லாம என் விஷயத்துல தலையிடுற. இது உனக்கு நல்லதுக்கு இல்ல. போயிடு. என்ன மிரட்டி பாக்குறியா? உன் மிரட்டலுக்குலாம் நான் பயப்பட மாட்டேன். ஆக்சிடென்ட் பண்ணதும் இல்லாம இந்த பொண்ணு கிட்ட திமிரா வேற பேசிருக்க. ஆமா, இவ பெரிய மகாராணி. இவளுக்கு மரியாதை வேற கொடுத்து பேசணும். ஆமா, அந்த பையனை பார்த்தா வசதியான வீட்டு பையன் மாதிரி இருக்கான். இவள பார்த்தா உன்ன மாதிரி வேலைக்காரியா இருக்கா. இப்பதான் எனக்கு புரியுது. நீ ஆதிய வளைச்சு போட்ட மாதிரி இவ அந்த பையனை வளைச்சு போட பாக்குறா. அதனாலதான் நீ இவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க. ஏனோ எனத்தோட தானே சேரும். அது எப்படி நந்தினி? ஒரு தப்ப பண்ணிட்டு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாம இப்படி பேசிட்டு இருக்க? ஏய் பார்வதி, பரவாயில்லையே, உனக்கு கோவலா கூட வருது. வெக்கம், மானம், சூடு, சொரண இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு தானே கோவம் எல்லாம் வரும்னு சொல்லுவாங்க. ஏய் மேடம், மகேஷோட அட்டெண்டர் யாரு? நான் தான். அவங்களுக்கு மயக்க தெரிஞ்சிருச்சு. உங்களை உள்ள கூப்பிடுறாரு. வந்துடுறேன். நான் அப்புறமா கவனிச்சுக்கிறேன். வந்துட்டான் பெரிய இவ மாதிரி. மகேஷ், பாத்து மகேஷ். எனக்கு ஒண்ணும் இல்ல பவானி, நான் நல்லா தான் இருக்கேன். வாங்க மேடம். எனக்கு பெருசா எதுவும் அடிபடல, நான் நல்லா தான் இருக்கேன். என்ன மகேஷ் நீங்க இந்த மாதிரி பைக்ல ஊர் சுத்தலாமா மகேஷ்? கொஞ்ச நாள் பொறுமையா இருக்கலாம்ல. உங்க அம்மாவுக்கு விஷயம் தெரிஞ்சா பிரச்சனை இன்னும் அதிகமா தான் ஆகும். வெளியில எங்க ஊர் சுத்தல மேடம், கோவிலுக்கு தான் போனோம். நாங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து நவகிரகத்துக்கு விளக்கு போட்டு 9 தடவை சுத்தி வந்தா நாங்க ஒண்ணு சேர வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்கக்கா. அதனால கோயிலுக்கு தான்க்கா போகணும். ஏதோ நல்ல நேரம் இதோட போயிடுச்சு. பெருசா ஏதாவது நடந்திருந்தா என்ன பண்றது? பட்டமாக்கா விடுங்க, நடந்தது நடந்து போச்சு. இப்ப அத பத்தி எதுவும் பேச வேண்டாம். ஆக்சிடென்ட் பத்தி வீட்டுக்கு தகவல் சொல்லியாச்சு மேடம். அம்மா அப்பா வந்துட்டு இருப்பாங்க. அவங்க வரும்போது நீங்க யாரும் இங்க இருக்க வேணாம். நீங்க பவானியை கூட்டிட்டு கிளம்புங்க. மகேஷ் சொல்றதும் கரெக்ட் தான். வா பவானி. சரிக்கா, பாத்துக்கோ. வர மகேஷ். சரி பவானி. அடங்க மாட்டியா நீ? என்ன பிளான் போட்டு என் மகனை ஆக்சிடென்ட் பண்ணி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கீங்க? முதல்ல நீங்க கொஞ்சம் அடங்குங்க. என்ன சொன்ன? பார்வதி, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க பட்டமாக்கா.
நாங்க ஏதோ பிளான் பண்ணி ஆக்சிடென்ட் பண்ணதா நீங்க பேசிட்டு இருக்கீங்க. ஆக்சிடென்ட் ஆனதுக்கு நாங்க காரணம் இல்ல. உங்கள மாதிரி பணத்திமிரு பிடிச்ச ஒரு பொண்ணு தான். ராங் சைடுல காரை ஓட்டிட்டு வந்து பைக் மேல மோதிருக்கான். அதனால தான் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. கோபத்தையும் வீரத்தையும் காட்டணும்னு நினைச்சா போய் அந்த பொண்ணு கிட்ட காட்டு. என் கிட்ட எல்லாம் காட்டாத. என்ன சாமர்த்தியமா பேசுறதா நினைப்பா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நடந்த உண்மையை தான் சொன்னேன். யாருக்கு வேணும் உன் உண்மை? என் பையனுக்கும் இன்னொரு பொண்ணுக்கும் நிச்சயதார்த்தம் நடக்க போகுதுன்னு நல்லா தெரிஞ்சிருந்தும் அவன் கூட இவ்வளவு பைக்ல ஊர் சுத்த வச்சிருக்க. உன்னோட பிளான் என்னன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? நீ என்னதான் பிளான் பண்ணாலும் நான் ஏற்பாடு பண்ணிருக்கிற நிச்சயதார்த்தத்தையோ இல்ல கல்யாணத்தையோ உன்னால தடுத்து நிறுத்தவே முடியாது. ஒன்னு நினைச்சா எனக்கு கொஞ்சம் பாவமா தான் இருக்கு. நிச்சயதார்த்தத்தை தடுத்து நிறுத்த நான் எந்த பிளானும் பண்ணல. இந்த பொண்ணும் உங்க பையனும் உண்மையா லவ் பண்றாங்க. அவங்க காதலுக்கு நான் சப்போர்ட் பண்றேன், அவ்வளவுதான். உன்னை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. தேவையில்லாம என் விஷயத்துல தலையிட்டு உன் வாழ்க்கையை நீ பாழாக்கிக்காத. என் வாழ்க்கைய பத்தி நீ கவலைப்பட தேவையில்லை. இந்த பொண்ணும் உங்க பையனும் ஆசைப்பட்ட வாழ்க்கையை நான் அவங்களுக்கு அமைச்சு கொடுக்க தான் போறேன். நீயும் அதை பார்க்க தான் போற. முடியாது. அது கனவுலயும் நடக்காது. என் பையன் கல்யாணம் நான் ஆசைப்பட்டபடிதான் நடக்கும். அதை நடத்தி காட்டுவேன். ஆனா நான் சொல்றவ இல்ல, நடத்தி காட்டுறவன். பொறுத்திருந்து பாரு யார் நினைக்கிறது நடக்குதுன்னு. ம்? நீ வா பவானி. பார்வதி, வாங்க மாமா. சுமங்கலி பூஜைக்கு எல்லா ஏற்பாடும் சிறப்பா செஞ்சுட்டு போல இருக்க. ஆமா மாமா, இந்த சுமங்கலி பூஜை நல்லபடியா முடிஞ்சாதான் அம்மா பண்ண பூஜைக்கான முழு பலனும் கிடைக்கும்னு குருஜி சொன்னார்ல. ரொம்ப அருமையா இருக்கு. எல்லாம் நல்லபடியா நடக்கணும். பார்வதி, பூஜைக்கான எல்லா ஏற்பாடுகளும் சிறப்பா இருக்கிறது சந்தோஷம்தான். ஆனா அதுக்காக காலையில இருந்து எனக்கு கண்டுக்கவே மாட்டியே. ஒரு டீ கூட கொடுக்கல. சாரி மாமா, நான் குருஜி வரதுக்குள்ள எல்லா ஏற்பாடையும் பண்ணணும்னு சுத்தமா மறந்தே போயிட்டேன். இதோ இப்ப உங்களுக்கு டீ போட்டு கொண்டு வரேன். குருஜி. வணக்கம் குருஜி. வணக்கம். வாங்க. அது டீய மறந்துட்டேன்ப்பா. வணக்கம் குருஜி. வணக்கம் குருஜி. வணக்கம். பார்வதி, சுமங்கலி பூஜைக்கான எல்லா ஏற்பாடுகளும் ரெடியா இருக்கா? எல்லாம் ரெடியா இருக்கு குருஜி. நீங்க ஒரு தடவை வந்து எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துறீங்களா? நீ எல்லாம் சரியா தான் ஏற்பாடு பண்ணிருப்ப. சரி வாங்க குருஜி. வணக்கங்க. வாங்க. வணக்கம். வாங்க. உள்ள வாங்க. வணக்கங்க. வணக்கம். உள்ள வாங்க. வணக்கம். வணக்கம். வாங்க, வணக்கம். வாங்க. வாங்க. அகிலாண்டேஸ்வரி அம்மா ரெடி ஆயிட்டாங்களா? ரெடி ஆயிட்டாங்க. இப்ப வந்துருவாங்க.
வணக்கம் குருஜி. வணக்கம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம் குருஜி. வணக்கம்மா. பூஜையை ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாம். ஐஸ்வர்யா, உங்க கையால சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் கொடுத்து அவங்க மாங்கல்யத்துல பொட்டு வச்சு ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. சரிங்க குருஜி. வாங்க எல்லாரும் வரிசையா வந்து அக்கா கையால மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. பார்வதி எடுத்துக்கோ. மஞ்சள் குங்குமம். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நல்லா இருமா, தீர்க்க சுமங்கலியா இரு. குடு. இந்த ரொம்ப சந்தோஷம்மா.